மொஹஞ்சதரோ என்ற பெயரை உச்சரிக்கும் போதே மனதுக்குள் ஓர் வரலாற்று தடம் ஓட ஆரம்பிக்கும். ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் பழமையான நகரம். ஆனால் அப்போதே அவர்கள் கழிவறை வசதியுடன் சுகாதாரமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றனர் என்பது வியக்க வைக்கும் உண்மை. மேலும் போர், அடிதடி, பாகுபாடு போன்ற பிரிவுகள், பொறாமை அல்லாத ஓர் அமைதியான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கலாம் என்றும் அகழ்வாராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். மொஹஞ்சதரோ என்பதுதான் இந்நகரின் உண்மையான பெயரா, எப்படி அழிந்தது என பல கேள்விகளுக்கு உண்மையான பதில் என்னவென்பது இன்று வரை மர்மமாகத்தான் இருந்து வருகிறது. 5000 ஆண்டுகள் பழமையான நகரான மொஹஞ்சதரோவிற்கு இந்த பெயர் எப்படி வந்தது என்ற ஊர்ஜிதம் செய்யப்பட்ட கூற்றுகள், தகவல்கள் ஏதுமில்லை. மேலும் மொஹஞ்சதரோ என்பது இந்த பழமை வாய்ந்த நகரின் உண்மையான பெயரே அல்ல என்றும் கூறப்படுகிறது. சிந்து சமவெளி நாகரிகத்தில் வாழ்ந்த மக்கள் திரைப்படங்களில் காண்பிக்கப்படுவது போல இறகுகளால் ஆன தலை அலங்கார பொருட்கள் மற்றும் வண்ணமயமான ஆடைகளை உடுத்தி வாழ்ந்தவர்கள் அல்ல. வளையல்கள் போன்ற ஆபரணங்கள் அணிந்து வாழ்ந்தவர்கள். தங்கள் நிர்வாண உடல் பாகங்களை நகை அணிந்து மறைத்து வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். ஏலியன் வருகை, அணு கதிர்வீச்சு என பலரும் இந்நகரின் அழிவிற்கு பலவிதமான காரணங்கள் கூறினும் மொஹஞ்சதரோ மற்றும் சிந்து சமவெளி நாகரிகம் காலநிலை மாற்றத்தால் அழிந்து போயிருக்கலாம் என கருதப்படுகிறது. இந்த பகுதிகளை ராஜா, ராணி என்ற பெயரில் யாரும் ஆளவில்லை என்பதுதான் உண்மை. அந்த காலத்தில் மன்னர் ஆட்சி முறை இருக்கவில்லை. மேலும் அந்த காலத்தில் போர் நடந்ததற்கான சுவடுகள் அல்லது ஆயுதங்கள் பயன்படுத்தியதற்கான தடயங்கள் ஏதுமில்லை. அன்று வாழ்ந்தவர்கள் அமைதியான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்திருக்கக்கூடும். 5000 வருடங்களுக்கு முன்பே மொஹஞ்சதாரோவில் பொது குளியல் இடம், குளியல் அறை என மிகவும் சுகாதாரமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்துள்ளனர். சிந்து சமவெளி நாகரிகம் மற்றும் மெசபடோமியா நாகரிகம் இடையே வணிக பரிமாற்றங்கள் நடந்திருக்கலாம் எனவும் கருதப்படுகிறது. மேலும் மொஹஞ்சதரோவில் வாழ்ந்த மக்கள் போக்குவரத்துக்கு மாட்டு வண்டிகளை தான் பயன்படுத்தியுள்ளனர், குதிரை வண்டி அல்ல எனவும் கண்டறியப்பட்டுள்ளது. தற்போது மொஹஞ்சதரோ நகரம் பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மெல்ல மெல்ல அழிந்து வரும் இந்த இடத்தை தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு பாதுகாக்க முனைந்து வருகின்றனர்.